நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்க ஹெல்த்தியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு நிறைய ஹெல்த் ட்ரிங்க்ஸை வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸோட பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல, பட் நான் அதில் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் அது எந்தெந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறதுனால நீங்கள் நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவங்களோட ஹெல்த்தும் அவங்களோட க்ரோத்தும் இருக்கும். ஸோ அதை பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் உண்மையிலேயே உங்கள் குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக க்ரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குழந்தையோட வளர்ச்சி அப்படின்றது அந்த குழந்தையோட ஜெனட்டிக்ஸை பொறுத்து தான் இருக்குது. அதாவது அவங்களோட ஃபேமிலியில் யார் யார் எவ்வளோ ஹைட்டுன்றதை பொறுத்து அந்த குழந்தையோட ஹைட்டும் வந்துட்டு அடங்கி இருக்குது. ஸோ அந்த ஜெனட்டிக்ஸோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் அட்டென்ட் பண்ணுறதுக்கான வேலையை பார்த்தாலே போதும், உங்கள் குழந்தைங்க ஸ்ட்ராங்காக டாலாக நல்ல இம்யூன் பவரோட ஹெல்த்தியாக வளருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு பர்டிகுலர் ட்ரிங்க்ஸை குடிச்சோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை சாப்பிட்டோ உங்களோட குழந்தைங்களோட ஹைட்டு வளரும் அப்படின்றது கிடையாது. ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சிம்பிளாக கம்பேரிசன் தரேன். இப்போ கம்பேரிசன் லிஸ்ட்டில் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு குழந்தை வந்துட்டு ஒரே ஒரு ஹெல்த் ட்ரிங்கை மட்டும் ரெகுலராக கன்சியூம் பண்ணிகிட்டே வராங்க. அவங்க வந்துட்டு எந்த ஒரு நேச்சுரல் ஃபுட்டையும் வந்துட்டு கன்சியூம் பண்ணல, அவங்களுக்கு வந்துட்டு பிடிக்கல, அதனால் சாப்பிடல. அவங்க பேரண்ட்ஸும் வந்துட்டு அவங்களுக்கு அது கொடுக்கல. அதே மாதிரி அவங்க வந்துட்டு எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் வந்துட்டு இன்வால்வ் ஆகலை. அண்ட் அந்த குழந்தை வந்துட்டு ப்ராப்பராக தூங்காமையும் இருக்குது. இப்படி அவங்க ப்ராப்பராக தூங்காமல் இருக்கிறதுனால அவங்க பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற க்ரோத் ஹார்மோன்ஸும் கம்மியாகும். இப்போது 2வது குழந்தைய எடுத்துக்கலாம். அந்த குழந்தை வந்துட்டு எந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸையும் வந்துட்டு கன்சியூம் பண்ணல. அதுக்கு பதிலாக நேச்சுரலான நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபுட்ஸை வந்துட்டு கன்சியூம் பண்ணுது. அதாவது முட்டை சாப்பிட்றது, பால் குடிக்கிறது, நிறைய ஃப்ரூட்ஸை வந்துட்டு சாப்பிட்றது, வெஜிடபிள்ஸை சாப்பாடில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறது, இது மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கிற மாதிரியான சாப்பாடை வந்துட்டு சாப்பிடுது. ஒரு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் வந்துட்டு இன்வால்வ் ஆகுது. டான்ஸ் ஆடுறதோ இல்லை ஓடுறதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு இன்வால்வ் ஆகுது. அண்ட் அதே மாதிரி தேவையான ப்ராப்பர் ரெஸ்ட்டையும் வந்துட்டு எடுக்குது. நல்லா தூங்குது, ரெஸ்ட் எடுக்குது. அண்ட் இது மூலமாக அந்த குழந்தையோட பாடியில் க்ரோத் ஹார்மோன்ஸும் வந்துட்டு நல்லாவே ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த 2 கம்பேரிசனில் ஃபஸ்ட்டில் இருக்கிற குழந்தைங்க மாதிரி தான் இன்றைக்கி நம்ம நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் வந்துட்டு இவ்வளோ விஷயத்தை இந்த கம்பேரிசன் லிஸ்ட்டில் சொன்னேன் அப்படின்னா, ஒரு குழந்தையோட வளர்ச்சி அப்படின்றது அதோட ஜெனட்டிக்ஸில் தான் டிட்டர்மின் ஆகிருக்குது அப்படின்றது நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அதோட ஃபுல் பொட்டென்ஷியல் அட்டைன் பண்ணுறதுக்கு இந்த சில ஃபேக்டர்ஸும் வந்துட்டு கன்சிடர் ஆகுது. அந்த குழந்தை எந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிடுது, எந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுறது, எவ்வளோ ரெஸ்ட் எடுக்குது, ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்துட்டு கன்சிடர் ஆகும். இங்கே நம்மள நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அவங்கள இந்த மாதிரி எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் இன்வால்வ் ஆகாமல் தேவையான கேரை வந்துட்டு கொடுக்காம, அவங்களுக்கு தேவையான ரியல் நியூட்ரியன்ட் ஃபுட்ஸை வந்துட்டு எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் இந்த மாதிரியான ஹெல்தி ட்ரிங்க்ஸை மட்டுமே ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த 2 குழந்தைங்களோட லைஃப்பும் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸில் என்ன இருக்குது அண்ட் இது எதுக்காக அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எதுக்காக அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை வந்து ஆரோக்கியமாக வளர்றதுக்கு அதுக்கு தேவையான சாப்பாடு வந்துட்டு அது டெய்லி சாப்பிடணும். அது வெறுமனா வயிறை ஃபுல் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல் ஆகணும். எல்லாராலையும் வந்துட்டு எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கிற மாதிரி சாப்பாடு வந்துட்டு சாப்பிட முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்துட்டு சில விட்டமின்ஸ் வந்துட்டு மிஸ் ஆகலாம், இல்லை வந்துட்டு அவங்க பாடியில் சில டிஃபிஷியன்சி இருக்கலாம். அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரியான ஹெல்த் ட்ரிங்க்ஸை வந்துட்டு சாப்பிட்டு அதை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறோம். பட் இங்கே நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லேயே தான் நமக்கு எல்லாமே கிடைக்குது, இதை சாப்பிட்டாலே வந்துட்டு நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமாக வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. பட் ரிமெம்பர், இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஒரு சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட் தான், ஒரு சாப்பாடு கிடையாது. இது மூலமாக அவுட்கமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்டில் மோஸ்ட்லி வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்துட்டு ஃபில் ஆகிருக்கும். கொஞ்சோண்டு வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ், நிறைய சுகர் அண்ட் சிந்தட்டிக் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இதுதான் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸில் மோஸ்ட்லி 30 to 40% per கிராம் வந்துட்டு சுகர் தான் வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. அண்ட் இதை அவங்க ரெகுலராக கன்சியூம் பண்ணும்போது அவங்களோட பாடியில் சுகர் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இவங்க ஆட் பண்ணுற மில்க் பவுடர் மூலமாக நமக்கு ஒன்றும் அதிகப்படியான அளவில் ப்ரோட்டீனும் வந்துட்டு நமக்கு கிடைக்க போகிறதில்ல. ஸோ கம்மியான ப்ரோட்டீன்ஸ் தான் வந்துட்டு நம்ம உடம்புக்கும் கிடைக்கும். அண்ட் இதில் இருக்கிற சிந்தட்டிக் மினரல்ஸும் சிந்தட்டிக் விட்டமின்ஸும் வந்துட்டு நேச்சுரலாக ஒரு ஃபுட்லேருந்து நம்ம எடுக்கிற ரியல் விட்டமின்ஸோ ரியல் மினரல்ஸ் மாதிரியோ கிடையாது. இந்த சுகர் லெவல் வந்துட்டு பாடியில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சுகர்ஸே வந்துட்டு இந்த விட்டமின் அண்ட் மினரல் அப்சார்ப்ஷனாக வந்துட்டு பிளாக் பண்ணிடும். ஸோ இதுவும் வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக கிடைக்காம
கட் ஆயிரும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டை அவங்க ரிப்பீட்டடாக கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஓவர் டைமில் அவங்கள்ட்ட எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே இல்லாமல் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒபிசிட்டி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்களுக்கு தேவையான ப்ராப்பரான கேரு, தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால எப்பவுமே டயர்டாக ஃபீல் ஆவாங்க. அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் அவங்களோட க்ரோத் ஹார்மோன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிறது கம்மியாகும். இதனாலே வந்துட்டு அவங்களோட ஹெல்த்தும் வந்துட்டு பாதிக்கும், அவங்களோட வளர்ச்சியும் வந்துட்டு கம்மியாகும். பட் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸை குடிக்கும்போது அவங்களுக்கு உடனே எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இதில் இருக்கிற சுகர் தான். சுகர் வந்துட்டு நம்ம பாடிக்கு உடனே அந்த எனர்ஜியை கொடுக்கும். அந்த டெம்பரரி கிக் தான் நமக்கு பிடிக்கவும் செய்யும். ஸோ இதுக்கு ஆசைப்பட்டு அந்த கிரேவிங்ஸில் இதை நிறைய சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இது மூலமாக இந்த மாதிரியான பேட் ரிசல்ட்ஸையும் வந்துட்டு அனுபவிப்பாங்க. இதிலிருந்து தப்பிச்சு உங்கள் குழந்தை உண்மையிலே ஆரோக்கியமாக நல்லா வளரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிறத ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் குழந்தைங்களை ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில், அவங்களுக்கு பிடிச்ச ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி அவங்க இன்வால்வ் ஆகும்போது அவங்க எனர்ஜெட்டிக்காக ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் தேவை. ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு நேச்சுரல் ஃபுட்ஸை வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள். அது ஃப்ரூட்ஸோ, வெஜிடபிள்ஸோ, மில்க்கோ, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் அவங்க இன்வால்வ் ஆகிறதுனால அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட் தேவைப்படும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அவங்களோட ஸ்லீப்பும் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். நல்லா டீப் ஸ்லீப் போகும்போது அவங்களோட க்ரோத் ஹார்மோனும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இது மூலமாக வந்துட்டு அவங்க க்ரோத்தும் வந்துட்டு நல்லாவே இருக்கும். ஸோ இது மூலமாக மட்டும்தான் அவங்க குழந்தைங்க டாலராக, ஷார்ப்பராக, ஸ்மார்ட்டராக வந்துட்டு மாறுவாங்க. வெறும் ட்ரிங்க்கில் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பக்கம் போனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற மார்க்கெட்டிங் லாங்குவேஜஸ் தான். இதை சாப்பிட்டா அவங்க குழந்தைங்க இந்த மாதிரி வளருவாங்க, அந்த மாதிரி வளருவாங்க, இப்படி மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மார்க்கெட்டிங் லாங்குவேஜஸ் அண்ட் டெர்மினாலஜிஸை யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம எல்லாருமே வந்துட்டு அது பக்கம் வந்துட்டு சாஞ்சி அது பின்னாடியே வந்துட்டு வர்றோம். பட் உண்மையிலே அவங்க குழந்தைங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் ஃபுட், நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு குட் ஸ்லீப் அண்ட் நிறைய அன்பு. இது இருந்தாலே அவங்களோட ஃபுல் ஜெனட்டிக்ஸ் பவரையும் அவங்களால அட்டைன் பண்ண முடியும். இது எல்லாமே பண்ணுறதுனால அவங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், ஹாப்பியாக இருப்பாங்க, கான்ஃபிடென்ட்டாக மாறுவாங்க அண்ட் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தேவைப்படும், அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை உடனுக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்போவே தினசெய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.